இந்தியாவை ஹோதுன்னு சொல்றா, யூதர்களை யெகூதான்னு சொல்றா. யஹ்னா பிதாவாகிய கடவுள், யெகூதாவுக்கு நடுவில் தான் ஹோத், அதாவது இந்தியா இருக்கு. ஹோதுக்கு முன்னால ஏவும் பின்னால ஹாவும் இருக்கிறதுனால நாம யூத வாரிசுன்னு சொல்லலாம், இந்தியாவை யெகோவா தான் காப்பாத்திட்டு வர்றாருன்னு சொல்லலாம். வேதங்கள் மட்டும்தான் சொல்றதா இல்ல எல்லா சித்தாந்தமும் இயேசுவதான் சொல்றதுன்னு நிக்கிறேடா? அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. கடவுள் ஏன் மனிதனாக அவதரித்தார் என்பதை சைவ சித்தாந்த திருவாசகம் சொல்றது. அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் தீர்க்கும் பரமனாய் பெருமனாகி பாவியர் பாவத்தை தீர்ப்பதற்காக பரம்பொருள் பிரம்மனாகி பலி என்பதற்கு இலக்கணமாய் தானே பலியானார். திருநாவுக்கரசர் தேவாரம் சொல்றது. சூரிய காயத்ரி பிரம்ம காயத்ரின்னு சொல்றானே, காயத்ரி மந்திரம் அது இறைவனின் சகல தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கே, அதையாவது விட்டு வைக்கிறடா? ரிக்வேத சம்ஹிதை 3:62 10:85 உபனிஷத் மந்திரம். அது முரளி, உனக்கு தெரியுமாப்பா? ஓம் ஊர்வஸ்வக தத்சவிதுர்வலேயம் வர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயாத். புவர்லோகமும் ஸ்வர்கலோகமுமான அந்த சுடர் கடவுளின் போற்றுதற்குரிய ஒளியை தியானிப்போமாகன்னு அர்த்தம். இது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளையும் குறிக்காது. இந்த மந்திரம் எழுதப்பட்ட காலத்துல மதமே கிடையாது. யோகா என்ற வார்த்தை யூஜ் என்ற சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்தது. யாரிடம் ஒருநிலைப்படுத்தி தியானிப்பது என்று வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் கேட்டால் ஒரே ஒரு விடை, புருஷனிடம்தான் சொல்லப்பட்டிருக்கு. சிரவண, குருவிடமிருந்து கடவுளை அறிதல். மனன, கேட்டவைகளை குறித்து தியானிப்பது, தக்க வைத்துக் கொள்வது. நிதித்தியாசன, தொடர்ந்து கவனமாக கடவுளின் வார்த்தைகளை தியானித்து அவரில் நிலைத்திருப்பது. அதைத்தான் நான் செய்கிறேன். பிருகதாரண்யக உபனிஷத் 1:3:28 சொல்றது, தமசோமா ஜோதிர்கமய, இருளிலிருந்து ஒளிக்குள் அழைத்துச் செல். இது ஜெபம். நானே உலகிற்கு ஒளியாய் இருக்கிறேன். இது பதில். யோவான் 8:12 இயேசு சொல்றார், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். யோவான் 12:36 சொல்றது. இயேசு கிறிஸ்து சொல்ற, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்.